விபச்சாரக்காரர்கள் என்று சொல்லி அந்த வசனம் காணப்படும். விபச்சாரக்காரர்கள் உள்ள பிரவேசிக்க முடியாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாலும் உண்மையை அவர் பேசுகிறார், ஒரு சத்தியத்தை அறிவிக்கிறார். ஆனால் அந்த ஜனங்களை அன்பா தான் பார்த்து அவர் கூப்பிடுறார். வசனத்தை காண்பிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 57 அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. ஏசாயா 57:3. நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே, நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள். இந்த வசனம் உங்களுக்கு என்னத்தை காண்பிக்குது? திருமணம் வாசிக்கிறேன் பாருங்க. நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகளே, யாரை பார்த்து பேசுறார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சொந்த ஜனத்தை பார்த்து பேசுகிறார். அல்லையா, மீட்டெடுத்த சொந்த ஜனத்தை பார்த்து பேசுகிறார். நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியார். இவர்கள் விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியார் அல்ல. அப்ப ஆண்டவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய தகப்பனுக்கும் என்ன தெரியல, உன்னுடைய தாய்க்கும் என்ன தெரியல, அவர்களுக்கு பிறந்த உனக்கும் என்ன தெரியல. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கிட்டி வாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இது அவர் திட்டத்துல ஆவிக்குரிய விபச்சாரம் காணப்படுது என்று சொல்லி ஆண்டவர் அவளை திட்டினா கூட சொல்றாரு, நீ என்கிட்ட வா, நான் உன்னை மீட்க போகிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் இடத்துல வா அப்படி சொல்ற. அப்ப அந்த வார்த்தையில ஃபேக்ட் தான் காணப்படுது, அதுல ஆண்டவர் உன் மேல வைத்திருக்கிற அன்பும் தெரிகிறது. ஹல்லேலூயா. புதிய பாட்டுக்குள்ள நீங்க வரும்பொழுது பாருங்க, மத்தேயு 16 அதிகாரம் 4வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பேசுகிறதை வாசிப்பீர்கள். மத்தேயு 16:4. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு. இந்த இடத்துல இயேசு பேசுகிற வார்த்தை பாருங்க, அதே மாதிரி சிமிலரான வார்த்தை தான் ஆண்டவர் பேசுறாரு. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார். என்ன அடையாளம் தேடினாங்க தெரியுமா? இந்த இயேசுவை நம்புவதற்கு, இந்த இயேசுவை யார் என்று நம்புவதற்கு ஒரு அடையாளத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் திட்டுறாரு, அதே மாதிரி திட்டுறாரு. என்ன விஷயம்? இந்த பொல்லாத விபச்சார சந்ததி அடையாளத்தை தேடுறாங்க. ஆனா யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று அவருக்கு வேற ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை சொல்லி இதுல பாத்தீங்கன்னா அவருடைய ஆதங்கம் தெரியும். ஹல்லேலூயா. என்ன ஆதங்கம்? நான் வந்துமே, நான் பேசியுமே இந்த ஜனங்களுக்கு என்னை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம ஒரு ப்ரூஃப கேட்கிறாங்களே. ஹல்லேலூயா. நீர்தான் என்னுடைய தகப்பன் ஒரு ப்ரூஃப காமிங்க, ஐடியை காமிங்க என்று சொல்லி கேட்கிறதை போல இருக்கு. ஐடி என்னது? ப்ரூஃப் என்ன? அவருடைய வசனம் தான், அவர் பேசின வார்த்தைகள் தான் நமக்கு ப்ரூஃப். அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா இவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அதை வைத்துதான் பாத்தீங்கன்னா இவர் என்னுடைய ரட்சகர், இவர் என்னுடைய ராஜா என்று சொல்லி நீ கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு நீ அவரிடத்துல ஒரு அடையாளத்தை காமி, நான் உன்னை நம்புறேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத விபச்சார சந்ததியே என்று சொல்லி சொல்றாரு. அதுல அவருடைய ஆதங்கம் தெரியுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்படியும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நான் உனக்காய் மறிப்பேன், உயிரோட எழுந்திருப்பேன், அதற்கு பின்பாது நீ நம்பு. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறொரு அடையாளம் அவர்களுக்கு கூட. இன்னும் பாத்தீங்கன்னா வழியை ஓபன் பண்ணி காண்பிக்கிறார் அவர் திட்டினா கூட. மார்க் 8 அதிகாரம் 38வது வசனம். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்து என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும் பொழுது வெட்கப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. சத்திய வார்த்தைகள் பாருங்க. என்ன தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவை சொல்றதுக்கு வெட்கம். என்னன்னு சொல்றதுக்கு வெட்கம்? இவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறதற்கு வெட்கப்படுவான் என்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது, விபச்சாரமும் பாவமுள்ள சந்ததியிலிருந்து நம்மை மீட்டெடுத்தவரை பார்த்தீங்கன்னா என் தேவன் என்று சொல்வதற்கு நமக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மளை பிரவேசிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். மாயக்காரராக நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இவர்தான் என் கர்த்தர், இவர்தான் என் தேவன் என்று சொல்லி இவரும் என்னுடைய தேவன் என்று சொல்லி கொண்டிருக்க கூடாது. இவரே என்னுடைய தேவன், இவரே என்னுடைய கர்த்தர். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப போர் அடிச்சது மாத்திரம் கிடையாது, பிசாசு பண்ண வேலை. பழைய ஏற்பாடு முக்கியம் கிடையாது, புதிய ஏற்பாடு தான் மிகவும் முக்கியமானது என்று சொல்லி பழைய ஏற்பாடு இந்த நாட்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி தள்ளுகிறதான பிரசங்கியார்கள் இந்த நாட்களில் பாத்தீங்க அப்படி வந்துட்டாங்க. மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. பழைய ஏற்பாடு வேணான்னு ஒருத்தன் தள்ளுறான் அப்படின்னு சொன்னா அவன் தேவ மனுஷனே கிடையாது, அவனுக்கு இயேசுவை தெரியாது என்று சொல்லி அர்த்தம். ஏனென்று சொன்னால் இந்த பழைய ஏற்பாடு எனக்கு இல்லை என்று சொன்னால் இந்த இயேசு யார் என்று எனக்கு தெரியாது. இந்த பழைய ஏற்பாடு இல்லை என்று சொன்னால் கர்த்தரே தேவன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாடு இல்லை என்று சொன்னால் இயேசு கன்னியினிடத்துல பிறப்பார் என்பது எனக்கு தெரியாது. அதனால ப்ரூவ் பண்ண
முடியாது. அப்ப இந்த பழைய ஏற்பாடு இல்லை என்று சொன்னால் இவர் நம்முடைய தேவன் என்று சொல்லியே நமக்கு தெரியாது. அப்ப பழைய ஏற்பாட்டெல்லாம் தள்ள முடியாது. பழைய ஏற்பாடு இல்லாதபடிக்கு புதிய ஏற்பாடு என்ற புத்தகம் கிடையாது. புதிய ஏற்பாடு எனக்கு அதிக வெளிச்சத்தை கொடுக்குது. பழைய ஏற்பாடு என் இயேசு யார் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லையா? புதிய ஏற்பாடு இவர்தான் என்னுடைய இயேசு என்று சொல்லி மெய்யான இயேசுவை காண்பித்துக் கொடு. இதை தள்ளனாலும் நீ மிஸ் பண்ணுவ, அதை தள்ளனாலும் நீ மிஸ் பண்ணுவ. பழைய ஏற்பாடு இல்லாம இயேசுவை ப்ரூவ் பண்ணவே முடியாது. புதிய ஏற்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மெய்யான இயேசு யார் என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டு நிறைவேறுதலை நீ அறிந்து கொள்ளவே முடியாத சூழ்நிலைக்கு போய் நின்றுவ. அப்ப வேதத்துல ஒரு வசனத்தை நான் தள்ளுறேன்னு ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னா அவனை நீங்க தள்ளுங்க. அல்லையா? வேதத்துல ஒரு வசனம் இது இல்ல, இது சந்தேகமான வசனம் என்று சொல்லி தள்ளுவான் என்று சொன்னார். இந்த புத்தகம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளுறானா அவனை என்ன பண்ணு, முதல்ல தள்ளிட்டு நீ வேதத்தை வாசிக்க ஆரம்பி.